Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம French fries எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். July 13th French fries day, அதனால நம்ம சேனல்லையும் French fries எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். French fries பண்றதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா வாங்கிக்கோங்க. இப்போ அதை வாஷ் பண்ணிட்டு அதோட தோலை எல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் உருளைக்கிழங்குல பண்ணோம்னா French fries நல்லா நீளமா வரும். சின்ன சைஸ் உருளைக்கிழங்குல பண்ணோம்னா French fries வந்து சின்னதா வரும். இந்த மாதிரி எல்லாத்துலயும் தோல் சீவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீளமான பக்கமா ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நீளமா கட் பண்ணிக்கோங்க. French fries சைஸ்க்கு கரெக்ட்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவை அதுல போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவாவது ஒரு டைம் French fries பண்றதுக்காக இந்த மாதிரி வாஷ் பண்றது ஓகே. நார்மலாவே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் கட் பண்ணனும். கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படினா வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் தண்ணியிலேயே போய்டும். சோ வெஜிடபிள்ஸ் எப்பவுமே கட் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒரு கிளாத்ல நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதுல இருக்கிற அந்த ஈரத்தன்மை எல்லாம் நல்லா ஃபுல்லா போகணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது இப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை லைட்டா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடியப்ப தட்டுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் இது வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. உருளைக்கிழங்கு சீக்கிரமாவே வெந்துரும். ஒரு 2-3 மினிட்ஸ்லயே எடுத்துருங்க. இல்லனா அது மாவு மாதிரி ஆயிடும். பாருங்க இந்த அளவுக்கு அது லைட்டா வெந்திருந்தா போதும். இத ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் உப்பு இது ரெண்டுமே உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியா இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. ஒரு சில பக்கம் கார்ன்ஃப்ளவர் ஒட்டாம இருந்தா கூட நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்போ சூடான எண்ணெயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை ஒண்ணோட ஒண்ணு சேராத மாதிரி இந்த மாதிரி தனித்தனியா சேர்த்துக்கோங்க.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு 75% வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ஏற்கனவே நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை ஸ்டீம் பண்ணிக்கனால இது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ரொம்பவும் கோல்டன் கலர் வரணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம அதை வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலாவுக்கு பதிலாக கார்லிக் பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஜூலை 13th ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டே ஸ்பெஷலாக நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருக்கோம். கிட்ஸோட ஃபேவரட்டான இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி குயிக் அண்ட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.